சரிங்க மாமா, நான் அப்படியே கிளம்புறேன். அந்த பையன் எங்க இருக்கான்னு போய் தேடி பார்க்கணும். சரி மாப்பிள்ள, பார்த்து கவனமா இருங்க. சகல நானும் உன் கூட வரப்பா. இல்லைங்க, வேண்டாம். ரேவதிக்கு கையில காயம்பட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தாங்க வந்தேன். அந்த பையன் விஷயத்துல சிவனாண்டி தான் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. அவனை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா, நீங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. சரி மாப்பிள்ள. சரிப்பா சகல. சே, இந்த சாமுண்டீஸ்வரி ஒழுங்கா இல்லாதனால தேவையில்லாத பிரச்சனைங்க. பாவம் கார்த்தி மாப்பிள்ள ரேவதிக்காக எவ்வளவு அலையறா பாருங்க. மாமா, பழசெல்லாம் பேசி இப்ப என்ன ஆக போகுது மாமா? கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தினா போதும் மாமா. ரேவதி கழுத்துல கார்த்தி மாப்பிள்ளையை தவிர வேற எவனாவது தாலி கட்டணும்னு நினைச்சான், அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். டென்ஷன் ஆகாதீங்க மாமா. ஏய், யாருப்பா நீங்க? எதுக்குப்பா சும்மா போறவனை இடிச்சு வம்புழுக்கிறீங்க? வேலை பாக்குறவங்க கிட்ட ஒம்பு இழுக்க முடியாதுல்ல, அதான் சும்மா இருக்கிறவங்க கிட்ட ஆசையா ஒம்பு இழுக்கிறோம். ஏய், என்னடா பிரச்சனை? மாப்பிள்ள விடுங்க, ஏன்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பெரிய அறிவாளி இவன். நாம தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம். இவன் தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஹலோ, யார் நீங்க? பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? ஏய், யாரா அவன்? பெருசா நியாயம் பேச வந்திருக்கான். ஒருவேளை கல்யாண பொண்ணுக்கு லவரா இருப்பானோ? அனாவசியமா இங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒழுங்க போங்க. அதை கேட்க நீ யாரா? ஏய், மரியாதை சொன்னா புரியாதடா உங்களுக்கு. போங்கடா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, நாங்க உடனே கிளம்பி வரோம். யோ சார், பக்கத்துல ஏதோ பிரச்சனையா? வண்டி எடுக்க சொல்லு, போலாம். ஓகே சார். நம்மளையே மிரட்டுறான்டா. ஏய், என்ன? டேய், என்னாச்சு ராஜு? அடிச்சிட்டான்டா. சார், என்ன சார் இங்க பிரச்சனை? என்னாச்சு? சார், நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிட்டு இருந்தோம் சார். தேவையில்லாம கூப்பிட்டு அடிக்கிறான் சார். அடப்பாவி. இன்ஸ்பெக்டர் சார், பாத்தீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ இவன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. சார், நாங்க சும்மா தான் நின்று பேசிட்டு இருந்தோம். மருதோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அடிச்சிட்டான் சார். டேய் சார், போய் சார். மாப்ள, என்ன இங்க பிரச்சனை? யார் அடிச்சது? அத்த, கல்யாணத்துக்கு வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ இந்த கார்த்தி பிரச்சனை பண்ணி கை நீட்டி இருக்கான். இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கியா? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க போய் சொல்றாங்க. நாங்க சும்மா தான் இருந்தோம். இவங்க தான் தேவையில்லாம வந்து எங்கள்கிட்ட வம்பிழுத்தாங்க. இவங்க தான் மாப்பிள்ள மேல முதல்ல கை வச்சாங்க. சார், எதுவா இருந்தாலும் பொது இடத்துல பிரச்சனை பண்றது ரொம்ப தப்பு. வந்து வண்டியில இருங்க, வாங்க. சார் சார் சார், நாங்க தான் சொல்றோம்ல சார். சார், எங்க சகல சும்மா தான் சார் இருந்தாரு. இவனுக்கு தான் சார் வந்து வம்புழுத்தானுங்க. சார், அதான் சொல்றாங்கல்ல, அவனுங்க தான் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் என்ன சார்? ஓகே சார், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க, வாங்க. மாப்பிள்ள வந்துடுறோம். சரி வாங்க. யாரை கேட்டு கார்த்தி மாமாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சீங்க? யார கேட்கணும்? கல்யாணத்துக்கு வந்திருக்கிற நம்ம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் மேல கைய வச்சா சும்மா இருப்பாங்களா? அதான் மாப்பிள்ளை போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காரு. வந்த போலீஸ் நடந்ததை விசாரிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா ரேவதி, என் ஃப்ரெண்ட்ஸ போட்டு அடிக்க அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? என் கல்யாணத்துக்கு வந்தவங்கள அவன் கை நீட்டி அடிக்கிறான். அத பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? அம்மா, அவரு மேல உங்களுக்கு இருக்கிற கோவத்தினாலதான் இதெல்லாம் நடக்குது. நடந்தது எல்லாமே ஒரு சூழ்ச்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. கார்த்தி மாமா இந்த மண்டபத்துக்கு வரணும். இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் அவரை கூட்டிட்டு வாங்க. ரேவதி, நீ பாட்டுக்கு எதையாவது பேசிட்டு இருக்காத. நடந்த பிரச்சனையில சதி கிதி எதுவுமே கிடையாது. மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ கார்த்தி அடிச்சது உண்மைதான். இதுல என்ன சூழ்ச்சி இருக்கு? பேசாம இருக்கிற அப்பா கிட்ட வந்து வம்பு பண்றதுக்கு பேரு சூழ்ச்சி இல்லாம வேற என்ன?
இத பாரு, நாங்க சொல்றத நீ நம்ப மாட்டேங்கிற. ஆனா அங்க ஸ்டேஷன்ல இருக்கிறவன இங்க கூட்டிட்டு வரணும்னு எங்களை மிரட்டுறியா? மாப்பிள்ளைய விட உனக்கு அவன் தான் முக்கியமா போயிட்டானா? அவன் என்ன அவ்வளவு வசதியா? ஆமா, ஒசத்திதான். கார்த்தி மாமா யோகியமான மனுஷன், நல்லவரு. தப்பு செய்யாதவங்க மேல அவர் கை நீட்டவே மாட்டாரு. அங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, அது என்னன்னு முதல்ல விசாரிங்க. அவரை அடிச்சிருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். நீ எப்படி இவ்ளோ உறுதியா சொல்ற? அவன் தப்பு பண்ணலன்னு நீ பாத்தியா? நான் பாக்கலமா, ஆனா என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்தீங்களா? ரேவதி, இந்த பிரச்சனை நடக்கும்போது நானும் மயில் மாப்பிள்ள மட்டும்தான் இருந்தோம். உங்க அம்மா அங்க வரவே இல்ல. என்னம்மா, அப்பா சொல்றத பார்த்தா அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதப்போ அவர்தான் தப்பு பண்ணாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நான் அங்க போய் சேர்றதுக்குள்ள நீங்க கேஸ வாபஸ் வாங்கணும். இல்லன்னா அவ்வளவுதான். ரேவதி, என்ன கேஸ வாபஸ் வாங்க சொல்லி என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறேன் தான். செத்து போயிடுவேன்னு சொல்லி நீங்க என்ன மிரட்டினதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப நான் சொல்றேன், எனக்காக நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். இல்லனா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டேன், திரும்ப இந்த கல்யாண மண்டபத்துக்கு வரவும் மாட்டேன். இப்ப நான் சொல்றேன், எனக்காக நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கணும். இல்லனா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டேன், திரும்ப இந்த கல்யாண மண்டபத்துக்கு வரவும் மாட்டேன்.